தேவர் நினைவிடத்தில் ஸ்ரீதர் வாண்டையார் அடாவடியில் ஈடுபட்டிருப்பதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேவர் நினைவிடத்தில் மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பூசாரியை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். தேவர் ஜெயந்தியை ஒட்டி பசும்பொன்னில் காலையிலிருந்து பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்திவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அங்கு வந்த ஸ்ரீதர் வாண்டையார் தற்போது பூசாரிகளை அடித்திருக்கின்றார். எனவே இது பெரும் சர்ச்சையாக தற்போது மாறி இருக்கின்றது. மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீதர் வாண்டையார். இவர் தற்போது பசும்பொன் சென்றிருக்கின்றார். அங்கு தேவருடைய நினைவிடத்திலே அவர் மரியாதை செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். வந்தவர் வந்த வேகத்திலேயே எதற்காக இவ்வளவு கூட்டம் என்ன என்று அவர் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அருகிலே 3-4 பூசாரிகள் இருக்கின்றார்கள். அவர் தேவருடைய நினைவிடத்திலே பராமரிக்கக்கூடிய, அவருக்கு பூஜை செய்யக்கூடிய பணியை கவனித்து வரக்கூடியவர்கள். அவருடைய பூசாரிகளுடன் சென்று வாக்குவாதத்திலே வந்தவுடனே ஈடுபடுகின்றார். அவ்வாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஓரமாக நின்றிருந்த ஒரு இளைஞர் பூசாரி அவரை கன்னத்தில் ஓங்கி பலார் என்று அறைகின்றார். அறைந்தவுடன் அந்த பூசாரி இளைஞர் அவர் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக என்னை அடிக்கிறீர்கள் என்பது போல ஆவேசமாக கேள்வி மட்டும் கேட்கிறார். ஆனால் பதிலுக்கு அவர் தடுப்பதற்கோ அல்லது திருப்பி அடிப்பதற்கோ எந்த விதமான ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. தொடர்ந்து எதற்காக அடித்தீர்கள் என்பது போல ஆவேசமாக கேள்வி கேட்கிறார். அருகில் இருக்கக்கூடிய மற்ற பூசாரிகள் மற்றும் அதே போல அவருடன், அதாவது இவர் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான ஸ்ரீதர் வாண்டையாருடன் வந்த மற்றவர்களும் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். காவலர்கள் அதிக அளவில் இருந்தாலும் கூட அவர்கள் சில அடிகள் தள்ளி வெளியிலே நிற்கிறார்கள். உடனடியாக அங்கு பரபரப்பு சூழ்ந்து கொண்டது. ஒரே கூட்டமாக கூறியதை பார்த்து காவல்துறை உயரதிகாரி ஓடி வந்து என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரையாக விளக்க முயற்சி செய்கின்றார். குறிப்பாக ஸ்ரீதர் வாண்டையாரை அங்கிருந்து சமாதானப்படுத்தி அவரை வெளியே அழைத்து செல்வதற்கான முயற்சியிலே அவர் ஈடுபடுகின்றார். அதாவது ஸ்ரீதர் வாண்டையார் எதற்காக அந்த பூசாரியை அடித்தார் என்ற முழு விவரம் கிடைக்கப்படவில்லை. ஆனால் அந்த காட்சிகளை நான் பார்க்கும் போது அவர் வருகிறார். வந்தவுடன் எதற்காக இவ்வளவு பேர் கூட்டமாக நிற்கிறீர்கள் என்று கேட்கிறார். அனைவரும் இங்கிருந்து வெளியே செல்லுங்கள் என்கிறார். பூசாரிகள் யாரும் இங்கே நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த இடத்தை விட்டு முதலில் நகர்ந்து செல்லுங்கள், இங்கு யாராவது நின்றால் உங்களை தொலைத்து விடுவேன் என்பது போல கையை காட்டி மிரட்டுகின்றார். ஆனாலும் பூசாரிகள் நாங்கள் காலையிலிருந்து இங்கேதான் நிற்கிறோம், நாங்கள் தான் இங்கே நின்று பூஜை செய்து கொண்டிருக்கிறோம், அவருக்கான அந்த மாலை வைப்பது, பொட்டு வைப்பது உள்ளிட்ட அந்த பணிவிடைகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தான் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், வரக்கூடிய தலைவர்களும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம், எனவே அது போல நாங்கள் இங்கே நின்று கொண்டிருப்பதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள்.